1347 இத்தாலியில் உள்ள சிசிலியை நோக்கி 2 கப்பல்கள் வருது. அந்த கப்பல்ல வந்தவங்க அந்த இத்தாலியை சேர்ந்த மாலுமிங்க தான். ஆனா அவங்கள பார்த்த உடனேயே அந்த துறைமுகத்துல இருந்த எல்லாருக்கும் ஒரு விதமான பயமும் பீதியும் கிளம்ப ஆரம்பிச்சு. கப்பல்ல இருந்தவங்களுடைய உடல் துர்நாற்றம் அடித்து அங்கங்க கொப்பளங்களா, அந்த கொப்பளங்களில் இருந்து தண்ணியும் சீலுமா வடிஞ்சு அவங்களுடைய ஸ்கின் கருப்பு கலர்ல மாறிட்டு இருந்து சரியா மூச்சு விட முடியாம மிகுந்த சிரமத்துக்கு இருந்தாங்க. துறைமுக அதிகாரிகள் அரசுக்கு தகவல் சொல்லி உடனடியா அந்த 2 கப்பல்களும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு உத்தரவு வருது. ஆனா அதுக்குள்ள அந்த நோய் தன்னுடைய கால் தடத்தை யூரோப்லயும் பதிஞ்சு பிளாக் டெத் அப்படின்னு அழைக்கப்பட்ட புபோனிக் பிளேக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1330ல இருந்து 1350 வரை சுமார் ஒரு 20 வருடங்கள் உலக மக்கள் தொகையில ஒரு 20 கோடி பேர் இதற்கு இறந்திருப்பாங்க. யூரோப்புடைய ஒரு 60% ஆஃப் பாப்புலேஷன் வைப் அவுட் ஆயிடுச்சு. நாம இப்ப சொல்லக்கூடிய அந்த குவாரண்டைன் எல்லாம் அந்த 1300வது வருஷத்திலே அவங்க கடைபிடிச்சதுதான். எதனால இது நடந்துச்சு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சென்ட்ரல் ஏசியா, அதாவது இந்த கசகஸ்தான், அங்க உள்ள மேய்ச்சல் நிலங்கள்ல எலிகள் அதிகமா உண்டு. அந்த எலிகள்ல வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் எர்சீனியா பெஸ்டிஸ். இந்த அஃபெக்டடான எலிகள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தெள்ளு பூச்சிகள் பிளீன்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சிகள் அந்த எலியோடைய ரத்தத்தை உரியும் போது அதனுடைய கேரியர் ஆயிருது. இந்த தெள்ளு பூச்சிகள் வேற ஒரு மனிதனை கடிக்கும் போது அந்த பாக்டீரியா மனிதன் உள்ளால டிரான்ஸ்மிட் ஆயிருது. மனிதனுக்கு பிளேக் நோயை கொடுக்குது. இதுல 3 விதமா உண்டு. உச்சமா இருக்குதான் இந்த புபோனிக் பிளேக். ஜாயின்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன ஒரு முட்டை அளவுக்கு வீங்கி அதுல இருந்து தண்ணீரும் அந்த சீலுமா வடிஞ்சு மனிதனுக்கு காய்ச்சல் அதிகமாகி நுரையீரல் பாதிக்கப்பட்டு இந்த பபிள்ஸ் இதெல்லாம் வெடிக்கும் போது இது காத்திலே பரவிடுது. சோ ராபிட் ஃபயர் மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆயிருது. ஒரு நபருக்கு வந்துட்டுனாலே விதின் ஒரு 3 நாள்ல அந்த ஊர் ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆயிருது. சோ இப்படி கசகஸ்தான், அந்த சென்ட்ரல் ஏசியால இருந்து அப்படியே பரவி எங்க சைனா வர அது டிரான்ஸ்மிட் ஆயிருது. மங்கோலியா, சைனா எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆயிருது. சோ இப்படி இந்த ஏசியாக்குள்ளாலே இருந்துட்டு இருந்த இந்த பிளேக் நோய் 1347ல உக்ரைன் பக்கத்துல உள்ள ஒரு துறைமுகம் தான் கிரீமியன், அந்த அப்போ கிரீமியா நாடுன்னு சொல்லுவாங்க, கிரீமியன் போர்ட் ஆஃப் கஃபா. சோ இந்த கஃபா துறைமுகத்தை மங்கோலியர்கள் தாக்குறாங்க. அவங்க கோட்டைக்குள்ளால இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேரை பண்றாங்க. என்னன்னா இந்த பிளேக் நோயினால இறந்திருப்பாங்கல்ல, சோ அது என்ன சென்ட்ரல் ஏசியா முழுசா பரவி இருந்துச்சு. சோ இந்த இறந்து போனவங்களுடைய உடலை கோட்டைக்குள்ளால அவங்க வீசுறாங்க. சோ அதனால கோட்டைக்குள்ளால மக்களுக்கு அந்த வியாதி கோட்டை கதவுகளை திறந்து விடுவாங்கன்னு சொல்லி இப்படி அவங்க இந்த பயாலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணும்போது அந்த துறைமுகத்துல சில இத்தாலிய கப்பல்களும் இத்தாலிய வியாபாரிகளும் இருந்தாங்க. சோ உடனடியா பயந்த அவங்க அங்க இருந்து அந்த துறைமுகத்துல இருந்து கிளம்பி சிசிலியை நோக்கி கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ளால அங்க உள்ள மாலுமிகளுக்கு அது பரவிடு. சோ இதோட அவங்க அந்த சிசிலி துறைமுகத்துக்கு போனாங்கல்ல, அங்க இருந்து இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, கிரீன்லாந்து வரை இது பரவுது. மனித வரலாற்றிலே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் பேண்டமிக் அப்படின்னா இந்த பிளாக் டெத் தான். வெனிஸ் நகரத்துல எல்லாம் பாதி பாப்புலேஷன் இறந்து போயிட்டாங்க. வீதியெங்கும் மக்கள் இறந்து கிடக்குறாங்க. புதைக்கிறது கூட ஆள் இல்ல. சோ மாஸ் பரியல் பண்றாங்க. இன்னொன்னு மொத்தமா நிறைய இடங்கள்ல என்ன பண்ணணும்னு தெரியாம ஊரையே கொளுத்தி விட்டுறாங்க. ஒரு நாள்ல பாரிஸ்ல 800 பேர் புதைக்கப்பட்டாங்க. இதான் உச்சத்துல. யாருக்குமே என்ன துரதிஷ்டம்னா யாருக்குமே இது எலிகள் மூலமா பரவுதுன்னு தெரியாது. சோ எல்லாரும் விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்ன கலவைகள் உண்டோ எல்லாத்தையுமே பண்ணாங்க. நிறைய பேர் அதனால இறந்து போயிட்டாங்க. இதுல அந்த டாக்டர்ஸ் வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த பறவைகளோட அழகு மாதிரி வச்சுக்கோ, அந்த பீக்குக்குள்ளால அவங்க இந்த வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் நறுமணங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ தட் ஏன்னா காத்துல பரவும் போது அது ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இதை விட ரொம்ப கொடுமையா என்னன்னா அந்த நோய் உச்சத்துல இருக்கும்போது அவங்களுடைய அந்த சதைகள் எல்லாம் அதுல இருந்து தண்ணீரும் சீலுமா வடிஞ்சு அவங்க நடந்து போகும்போது ஏதோ ஜாம்பிஸ் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. நாளடைவுல என்ன பண்றாங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இந்த மாதிரி பிளேக் வந்துட்டுனா அந்த ஊரையே அவங்க குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. கப்பல்கள் துறைமுகத்துக்கு வந்துட்டுனாலே 40 நாள் அவங்க குவாரண்டைன்ல இருந்துட்டு தான் உள்ளால வரணும். சோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா படிப்படியா அவங்களுக்கு தெரியுது, ஓகே இந்த தெள்ளு பூச்சிகள்ல இருந்துதான் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சானிடைசேஷன், அதாவது கழிவுகள் எல்லாமே நீட்டாக்குறாங்க, எலிகள் இல்லாம பாத்துக்கிறாங்க. இப்படி படிப்படியா அந்த குவாரண்டைன் எல்லாம் பண்ணி அந்த பிளாக் டெத் ஒரு வழியா மனித குலத்தை விட்டு நீங்குது.